படிக்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி துறைக்கு வரலாம் அப்படிங்கிறதே எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோன்னா இதை நோக்கி நிறைய பேர் பயணம் செய்வாங்க அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மாணவர்களை நம்ம ஊக்கப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினப்பேன். என்னுடைய ஆசை டீச்சிங் லைன் தான், டீச்சராக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடியலை, சயின்டிஸ்ட் ஆகிட்டேன். நான் படித்தது இப்போ மேடம் சொன்னதுனால உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதுக்காக என்னுடைய கதையை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிறேன். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். திருவிக்கா கார்ப்பரேஷன் ஸ்கூல், தத்தநேரி, மதுரை. ரைட்டுங்களா? தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் எங்கெங்கெல்லாம் இருந்து படித்தேன்னா, ஒரு ரேஸ் கோர்ஸ்னு அங்கே இருக்கும், போலீஸ் கிரவுண்டு இருக்கும். நானும் இன்னொரு என்னுடைய ஃப்ரெண்டு பாலமுருகன் சொல்லி, அவர் அவருடைய நிலை இன்றைக்கி டைரக்டர் எஜுகேஷனாக இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறாரு. என்ன எங்கேனாலும் உட்காந்து படிப்போம், நைட்டு படிப்போம், பகல் எல்லா நேரம் படிப்போம். படிக்கணும் நல்லா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செல்வம் இருக்கும். அது நமக்கு மாணவர்கள் அவங்களுக்கு படிக்கிறது தான் முக்கியமான அந்த ஒரு வாய்ப்பு. அதை நல்லா பயன்படுத்துங்க. நான் அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு, ஆனால் அந்த படிப்புடைய உன்னதம் என்னென்னா, ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு காம்படிஷன் நடக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ நான் சொல்கிறது 1988 தான் நான் அந்த அக்ரி யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைஞ்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு வைப்பாங்க. அப்போ அதில் இது பெருமைக்காக சொல்ல, உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், 49.5 எடுத்தேன். அவ்வளவு நம்ம ஒரு படிக்கும்போது அது நமக்கு ஒரு இடத்துல உதவும். எங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மார்க்கு, என்ட்ரன்ஸ் மார்க் வச்சு தான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரின்னு போனேன். ஸோ நல்லா படித்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அக்ரி யூனிவர்சிட்டி ஒரு பெரிய மெடிக்கல் எய்ம் பண்ணுறாங்க, நல்லது விஷயம். ஆனால் மெடிக்கல் மட்டும்தான் ஒரு இது கிடையாது. ஆனால் அதை விட சிறந்த நிறையா துறைகள் இருக்குது. அதில் ஒன்று அக்ரி யூனிவர்சிட்டி போகிற வாய்ப்பு. அதை நிறைய பேர் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு மார்க் இன்றைக்கும் மார்க் பேஸ்டு, நீட் மாதிரி இல்லை, 12th மார்க் பேஸில் தான் எடுக்கிறாங்க. கட் ஆஃப், இன்ஜினியரிங் மாதிரி கட் ஆஃப் மார்க் வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ் மீடியம் படிச்சுட்டு உள்ளே போனால் எல்லாமே இங்கிலீஷில் கிளாஸ் நடக்கும். எனக்கு வாத்தியார் சொல்கிறத நோட்ஸ் எடுக்க முடியலை. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஸ்பீடோ அந்த கேப்சரிங் வொக்காபுலரி எதுவுமே. ஆனால் டெய்லி சாயந்தரம் ஈவினிங் இங்கிலீஷ் மீடியம் படித்து ஜாயின் பண்ண ஒரு பையன் அந்தமான்லேருந்து வந்திருந்தார். அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லா மாநிலம், எல்லா மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. அந்த அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப உதவி அன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்தியாவில் எங்கேனாலும் ட்ராவல் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இருக்குது மதுரையிலேருந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியிலலாம் படிக்கும்போது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த அந்தமான்லேருந்து வந்த பையன் எழுதுகிற நோட்ஸு நானாக எழுதுவேன், ஏதாவது ஒன்று கிறுக்குவேன். எந்த வார்த்தையை நான் என்னவா எழுதுகிறேன்றதை பார்த்து படித்து அதுக்கு அடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நானாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பழகிட்டேன். ஈவினிங் லேட் ஈவினிங்கு இதெல்லாம் படித்து கிளாஸில் மார்க் எடுத்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி 5 பேர் தான் எடுப்பாங்க. மொத்தமே 20 பேர் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்தோன்னா அந்த 5 பேரில் ஒருத்தராக நான் போக முடிஞ்சது. அதில் எம்எஸ்சி முடிக்கிறப்ப எம்எஸ்சியில் கோல்டு மெடலிஸ்ட் என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 5 பேரில் ஃபஸ்ட்டு நான். புரிஞ்சதுங்களா? அப்போ பசங்க நம்ம கடின உழைப்பு, விடாமுயற்சியை பண்ணோம்னா நம்ம எந்த லெவலில் இருந்தாலும் சரி தான் வேறு ஒரு லெவலுக்கு வரலாம். அப்புறம் சயின்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எம்எஸ்சி முடிச்சிட்டோம், டேராடூனில் போய் எழுதணும். அது இப்போ நான் சொன்னது ஸ்டேட் லெவல் காம்படிஷன். கரெக்டுங்களா? அக்ரி போகிறது. சயின்டிஸ்ட் எக்ஸாம் அங்கே நேஷ்னல் லெவல் காம்படிஷன். அங்கே போயிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸு அங்கே எக்ஸாம் எழுதணும். அப்புறம் இன்டர்வியூ 2 இருக்குது. இங்கேருந்து அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து படித்தவங்க 16 பேர் போனோம்.
அங்கே மொத்தம் போஸ்ட்டு 16 போஸ்ட்டு, நேஷ்னல் லெவல் இன்ஸ்டியூட் போஸ்ட்டு. அதில் டாப் 10 வந்து அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து படித்து போனவங்க வரோம். ரிட்டன் டெஸ்ட்டில் அதில் மைனஸ் மார்க்கெல்லாம் இருந்துச்சு. அப்போ அது ஏன்னா நான் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நாங்கள் ஒரு டீம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரிப்பரேஷன், இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்த சயின்டிஸ்ட் எக்ஸாமில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. நெகட்டிவ் மார்க்கெல்லாம் இருந்துச்சு. இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணி சயின்டிஸ்ட் ஆகிட்டா திரும்ப அவ்வளோதான் கால் கையை நீட்டி இருக்கலாம்னா அது இருக்கலாம், அப்படி இருப்பாங்க. ஆனால் இதில் உயர்ந்த நிலைகள் இருக்குது இல்லையா, படிப்படியாக உயரணும், வேலை செஞ்சணும், உயரணும், ஒவ்வொரு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி எங்கள் இன்ஸ்டியூட்டில் பின்னு சயின்டிஸ்ட் பி அப்படின்னு ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் 5 வருஷம் கழித்து சி ஆகும், 5 வருஷம் கழித்து டி ஆகும், அப்படியே வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். கடைசி இது என்னென்னா ஜி, BCDEFG. இப்போ நான் வந்து ஜி ஆகிட்டேன். ப்ரொஃபஷனலாக இதுக்கு மேலே எனக்கு வந்து அச்சீவ்மெண்ட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாம் வந்து கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். நான் வந்து பிஎஸ்சி முடித்த உடனேயுமே வேலைக்கு வந்து எனக்கு வேலை ரெடியாக இருந்துச்சு. சவுத் இந்தியா விஸ்கோஸ்ன்னு, சரிங்களா, அங்கே வந்து வேலைக்கு போகலான்ட்டு இருந்தோம். ரெடியாக பக்கத்தில் சிறுமுகையில் இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் முடிக்கிறேன், வேலை ரெடியாக இருக்குது. கொடைக்கானலில் பேப்பர் கம்பெனிக்கு மரம்லாம் அவங்க வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த கம்பெனியில் வேலை இருந்துச்சு. ஆனால் வேலைக்கு நான் போகலை. வேலைக்கு போக ஆசை, முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வாத்தியார்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் மேடம், சாயில் சயின்ஸ் ப்ரொஃபஸர் சாவித்திரி மேடம், அவங்க வந்து காட் சென்ட் பர்சன் எனக்கு. ஏன்னா ஒரு லஞ்ச் பிரேக்கில் லஞ்ச் சாப்பிட்டு அவங்க எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டயத்தில் என்னை கூப்பிட்டு, நீ ஏதோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டுட்டு, போகாத, படி, மேல் படிப்பு எம்எஸ்சி படி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து என்னை ரொம்ப உலுக்கிருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு எம்எஸ்சி படித்து இன்றைக்கி ப்ரொஃபஸராக இருக்கிறேன். நான் சொன்ன ரீசன் எக்கனாமிக்கலாக எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவராக இருந்துட்டு நான் வந்து இதுக்கப்புறம் மேல் படிப்புலாம் படிக்கணும்னா எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க மேடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் எம்எஸ்சி கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். நீ என்ன நினைக்கிறேன்னா எல்லாருக்கும் படிப்பு வரும், வாய்ப்பு இருக்கிறவங்க படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அது இல்லை, உண்மை இல்லை. நான் என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் கஷ்டப்பட்டேன், படித்தேன், வந்துட்டேன். இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை சொல்லவும் நான் ஒரு மாதிரி எமோஷனலாக இதாகிட்டேன். ஆனால் என் பசங்களுக்கு வந்து படிப்பு இல்லை, இதுதான் உண்மை. ஸோ படிப்புங்கிறது சில குழந்தைகளுக்கு, இப்போ நான் அங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு செல்வம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு இயற்கை செல்வம் ஒன்று இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறைனா விளையாட்டுத்துறையில் பண்ணணும், மியூசிக்னா மியூசிக்கில் அந்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். அதுதான் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நம்மகிட்ட என்ன செல்வம், எனக்கு அவங்க பார்த்து சொன்னாங்க, உன்கிட்ட இருக்கிறது படிப்பு, அதை நீ பயன்படுத்து, படிப்பு செல்வம் எல்லாருக்கும் இருக்காது அப்படின்னு. நீங்கள் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த செல்வம் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் பெரிய டெஸ்ட்டு இதுக்கு போய் லேபில் போய் எனக்கு என்ன செல்வம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை, கரெக்டுங்களா. ஒரு மேக்ஸ் நல்லா ஒரு பையனுக்கு வந்ததுன்னா அவனுக்கு அந்த செல்வம் இருக்குது, அதை பயன்படுத்தி முன்னேறணும். அதனால் நம்பிக்கையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட என்ன உங்களுடைய இது என்ன செல்வம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நல்லா வாங்க. எல்லா துறையிலையும் வரலாம். இந்த டாக்டர் அப்படிங்கிற மாயை அது ஒரு நல்ல, எனக்கு ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு துறை தான். எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது இல்லை. அதுக்கு தான் மேடம் மேபி என்னை சொல்லியிருப்பாங்க. நிறைய துறைகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய செய்யலாம். இன்ஜினியரிங் எல்லாமே வந்து ஒரு அல்டிமேட்டாக ஒரு மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அறிவியல் எல்லாமே இருக்கும், பண்ணலாம். ரைட்டுங்களா. ஸோ நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நம்பிக்கையாக இருக்கணும். எப்பயுமே நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. என்னை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு எப்போயாவது கஷ்டமாக நினச்சிங்கன்னா, அன்றைக்கி அவர் ஒருத்தர் இருப்பார் மதுரையில் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து வந்திருக்காருலப்பா, நம்மளும் வரலாம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நன்றி.